இந்த வீடியோவில் ஏஎஸ் ஒன்னை பற்றி பார்க்கலாம். டிஸ்க்ளோசர் ஆஃப் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஏஎஸ் ஒன் அப்படின்னா ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஏஎஸோட நோக்கமே. இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சரிபார்ப்பதற்கும் டிஃப்ரென்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஏஎஸ் பயன்படுது. அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து எப்படி தயாரிக்கணும், அது ரூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸை சொல்கிறது தான் இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து இன்வென்ட்ரி எப்படி மேனேஜ் பண்ணணும், ஃபினான்ஷியல் அசஸ்மெண்ட்ஸ் எப்படி வந்து கலெக்ஷன் பண்ணணும், வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி அந்த எந்த மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். ஓகேப்பா. ஏஎஸ் ஒன்று படி எப்போது டிஸ்க்ளோஷர் பண்ணுறதுக்கு அவசியம் அப்படின்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாறி இருந்தால், இல்லை பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டிஸ்க்ளோஷர் பண்ணணும். டிஸ்க்ளோஷர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லணும், இது மாதிரிலாம் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லை வந்து நோட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிளியராகவும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட், ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன். ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷனில் 3 டைப்ஸ் இருக்குது: கோவிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல். இதுதான் மெயின் கான்செப்ட். அதாவது கோவிங் கன்சர்ன்னா பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒன்று. கன்சிஸ்டன்சினா இது, அதாவது அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் வந்து இயர் பை இயர் ஒரே மாதிரி சேமாக இருக்கும். ஓகேவா. ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் வந்து சேமாக இருக்கிறது தான் அக்ரூவல்னு சொல்லுவாங்க, கன்சம்ஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், அக்ரூவல்னால் இன்கம் எக்ஸ்பென்ஸ் வந்து கேஷ் மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுறது தான் அக்ரூவல். ஸோ இது 3த்தையும் ஃபாலோ பண்ணாதவங்க தான் வந்து இந்த ஏஎஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண தேவையில்லை. சரியா. ஓகே. ஸோ இதுதான் இந்த ஏஎஸ் பற்றி ஃபுல் டீலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஏஎஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.